வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரையில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அப்கிரேட் பண்ணுறாங்கங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய மதுரையை பார்த்திங்கன்னா பழமையான நகரம்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா மதுரையில் பழமையான மற்றும் தொன்மையான விஷயங்கள் எல்லாம் நிறைந்து இருக்குங்க. அதனால தான் என்னவோ மதுரையை சுற்றி பார்க்க வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஆண்டுக்கு ஆண்டு வந்து அதிகமாகிட்டே இருக்குங்க. ஸோ அதை கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக வந்து 347.47 கோடி ரூபா வந்து திட்ட மதிப்பீட்டில் வந்து இப்போ வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகள் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க ரயில்வே நிர்வாகங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மதுரை என்பது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான நகரம்னால மதுரை ரயில் நிலைய கட்டிடமும் பார்த்திங்கன்னா வந்து ஓல்டு ட்ரெடிஷ்னல் பேசிஸில் இருக்குங்க. அந்த கட்டிடத்தோட வந்து எக்ஸிஸ்டிங் இதில் பார்த்திங்கன்னா வந்து வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோபுர வடிவில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உட்புறத்தில் பார்த்திங்கன்னா பாண்டியர் கால மீன் சின்னம் போன்ற ஒரு சில சிலைகள் வந்து சிற்பத்தோடு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அதனால தாங்க பழைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து பழமை மாறாமல் வந்து மதுரை ரயில் நிலையத்தை வந்து ரெனோவேட் பண்ணுன்றதுக்காக ஸோ கரண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பழமை மாறாமல் அதே ஃபீச்சர்ஸை வந்து அப்படியே மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரயில்வே நிலையத்தோட நுழைவாயு பகுதியில் வந்து பேருந்து நிலையம் வருதுங்க. பேருந்து நிலைய பகுதி, கார் பார்க்கிங் பகுதி, ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையத்தின் மொத்த பகுதியும் வந்து பழமை மாறாமல் வந்து சர்வதேச தரத்தில் வந்து உயர்த்த போகிறாங்க. ஸோ அதுக்கான நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் தான் நீங்கள் இந்த இதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டப்பணியை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில், அதாவது 2025 வந்து முடிக்கிறதுக்காக வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 50% பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருக்குன்னு ரயில்வே நிர்வாகம் தரப்பில் வந்து கூறுறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரயில்வே நிலையத்தோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் கார் பார்க்கிங் சிஸ்டம் வருதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 452 இருசக்கர வாகனங்கள் நிப்பாட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் 244 4 வீலர் வண்டிகள் வந்து பார்க்கிங் செய்யக்கூடிய வகையில் வந்து கட்டுறாங்கங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பகுதியில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி, அதாவது மல்டி லெவல் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து கட்டிக்கிட்டு வராங்கங்க. ஸோ இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நுழைவாயில் பகுதியிலையும், இன்னொன்று வந்து வெஸ்ட் நுழைவாயில் பகுதியிலையும் வந்து மல்டி லெவல் பார்க்கிங் வந்து அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா டவர் கிரெயின் ஒன்றும் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. மெயின் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக டவர் கிரெயின் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 மாடிகளை கொண்ட மெயின் பில்டிங்கில் வந்து 3 மாடிகளை கொண்டதாக வருதுங்க. ஸோ இதில் வந்து மெயின் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸ், மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிவிஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறதுனால அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டோட ஆஃபீஸஸ் எல்லாமும் வரப்போகுதுங்க. இது போக வந்து பயணிகள் தங்குறதுக்கான சிறப்பான வசதிகளும் வந்து ஏற்படுத்தி தரதா வந்து ரயில்வே நிர்வாகம் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது பெரியார் பேருந்து நிலையம். ஸோ இந்த பெரியார் பேருந்து நிலையம் ரயில்வே ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு சப்வே வந்து பெரிய சப்வே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கைவாக் வருதுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நடை மேம்பாலங்கள் வருது. பார்சல் பகுதியை வந்து கையாளுறதுக்கு வந்து தனி பகுதி வந்து இப்போ கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டுகள், எக்ஸ்கலேட்டர்கள் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி வந்து 50% பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இது வந்து தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆண்டுக்குள்ளே இந்த பணிகள் அனைத்தையும் முடிவடைஞ்சு இதை வந்து ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு செய்யுங்க.
Thanks for watching this video. Going forward, we are planning to put more Tamil Nadu project update videos in this YouTube channel. Thank you.